ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல் லினக்ஸோட ஃபைல்ஸ் வந்து நான் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு கல் லினக்ஸ் ஐஎஸ்ஓ டவுன்லோட் கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதிலே வந்துடும் அஃபிஷியல் கல் லினக்ஸ் டவுன்லோட்ஸ்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து கல் லினக்ஸோட அஃபிஷியல் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கீழே வந்தீங்கன்னா கல் லினக்ஸ் 64 பிட் இன்ஸ்டாலர்னு ஒரு இது வரும் ஃபஸ்ட் இதில். அதில் டோரண்ட் ஃபைலோட டவுன்லோட் கொடுங்க. கீழே கொடுத்தோன்னா கீழே டவுன்லோட்ஸில் வந்து டோரண்ட்டில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் அது ஓப்பன் பண்ணிங்கன்னா டோரண்ட்டோட சாஃப்ட்வேர்க்குள்ளே போகும். அதில் வந்து நம்ம கல் லினக்ஸோட சோர்ஸ் ஃபைல் ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ அதை ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டொரண்ட் ஃபைல் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த சோர்ஸ் ஃபைல் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் டவுன்லோட் பண்ணது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடதில் வந்து ஃபோல்டர் இதில் வந்து ஃபேமிலி டி அப்படின்ற ஃபோல்டரில் வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து கல் லினக்ஸ் 2020 இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட்டு வந்து இதை ஓஎஸ் வந்து நம்ம பூட்டப்பில் மாற்றுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது வந்து ரஃபஸ். ஸோ அதுவும் நான் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதை க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரஃபஸ் அப்படின்ற சர்ச் கொடுங்க. அது ஃபஸ்ட் ஆப்ஷனில் ரஃபஸ் டவுன்லோட்னு ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் வந்து ரஃபஸ் தி அஃபிஷியல் வெப்சைட்னு ஒன்று வரும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா வந்து ரஃபஸோட அஃபிஷியல் வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ரஃபஸோட மெயின் இமேஜ் வியூ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம அதோட ஒரு இமேஜ் ரஃபஸ்க்கு. ஸோ அப்படி கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரஃபஸ் 3.1 இருக்கும். ஸோ வேர்ஷனாக தான். ஸோ அதை டவுன்லோட் கொடுங்க. கொடுத்தோன்னா டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுங்க. ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தோன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ முடிஞ்சோன்னா ஓப்பன் கொடுத்துருங்க. டயலாக் பாக்ஸில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அந்த ரஃபஸ் ஃபைல் ஃபார்மேட் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இப்போ ரஃபஸ் நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர். நம்ம இதை வச்சு தான் நம்ம பூட்டபிளாக மாற்ற போகிறோம். ஸோ ஓகே, இப்போ ரஃபஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரஃபஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதை செலக்ட்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்தோன்னா வந்து உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எந்த பாத்தில் வந்து டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த பாத்தை செலக்ட் பண்ணுங்கள் ஓஎஸ்க்கு. நான் வந்து ஃபேமிலி டி அப்படின்றதில் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் போய்ட்டு கல் லினக்ஸ் 2020 இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ ஃபைல் உள்ளே இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா பூட் செலெக்ஷனில் வந்து அது எனேபிள் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் யூஎஸ்பி ஹார்ட் ட்ரைவ்ஸ்ன்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணோன்னா மேலே வந்து லிஸ்ட் ஆஃப் யூஎஸ்பி ட்ரைவ்ஸ் ஷோ ஆகும். ஸோ அதில் எந்த யூஎஸ்பி ட்ரைவ் உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் ஸ்ட்ரீமில் போய்ட்டு ஜிபிடி எம்பியான் இருக்கும். ஜிபிடின்றது வந்து டூயல் பூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ வந்து சிங்கிள் பூட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்பியாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டார்கெட் செட்டப் வந்து செய்யணும்னா வால்யூம் லேபிள் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் காலையில் லைவ்னே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல் சிஸ்டம் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் போய்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னா வந்து ரைட் அண்ட் ஐஎஸ்ஓ மோட் ரெக்கமெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரைட் இன் டிடி இமேஜ் மோட் இருக்கும். ஸோ நீங்கள் ரைட் இன் டிடி இமேஜ் மோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வார்னிங் வந்து கேட்கும். ஃபஸ்ட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறது ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மல்டி பார்ட்டிஷன் ஏதாச்சும் அந்த ஜாண்டிஸ்ல இருந்தால் கேட்கும். அதையும் கொடுத்து டெலிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு ரைட்டிங் இமேஜ் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து 1 to 2 minutes வந்து டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போவானான்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி சிஸ்டம் பூட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் பூட் மெனுக்குள்ளே போனோன்னு வரும். ஸோ இதில் போய்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லைவ் AMD 64 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ எங்கே போனால் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுமே சம் டேட்டாஸ் வந்து இங்கே உங்களுக்கு மவுண்ட் ரன் ஆகும். அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது முடிஞ்சோன்னா வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ அதில் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருங்க. இங்கிலீஷ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க.
லொக்கேஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட லொக்கேஷன் இந்தியா அந்த இது கொடுத்துக்கோங்க. நான் இந்தியா செலக்ட் பண்ணுறேன். இந்தியா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே கீபோர்ட் கான்ஃபிகர் தி கீபோர்ட் கேட்கும். ஸோ அதுவும் கண்டினியூ அமெரிக்கன் இங்கிலீஷ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகர் இந்த நெட்வொர்க் உங்களோட நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எடுக்கும். ஸோ ஹாஸ்ட் நேம் வந்து நான் காலின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் காலின்னு கொடுங்க. இல்லை டிஃபால்ட் உங்கள் நேம் எந்த நேம் வேணுமோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ வந்து டொமைன் நேம் கொடுக்கும். டொமைன் நேம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற நேம். ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக ரூட்டுன்னே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. நான் 1 2 3 4 8 பாஸ்வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிகரிங் தி கிளாக் இதுவாகும். டிஃபால்ட்டாகவே ரன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் டிஸ்க் கேட்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். கைடு யூஸ் என்டையர் டிஸ்க் இருக்கும், யூஸ் என்டையர் டிஸ்க் அண்ட் செட்டப்னு இருக்கும். நான் ஃபஸ்ட்டு யூஸ் என்டையர் டிஸ்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். அதில் வந்து உள்ளே நீங்கள் என்ன ஹார்ட் டிஸ்க் இருக்கோ அந்த ஹார்ட் டிஸ்க் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஆல் ஃபைல் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு ஃபினிஷ் பார்ட்டிஷன் இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் டிஸ்க் வந்து எஸ்ன்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்ட்டிஷன் டிஸ்க் வந்து இன்ஸ்டால் ஆகும் சிஸ்டம் அதில் வாய்ஸ் ஃபுல்லாக ஃபைல்ஸும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சோன்னா இந்த பேக்கேஜ் மேனேஜர் கேட்கும். அதில் வந்து எஸ்ஆர் நோன்னு கேட்கும். யூசர் நெட்வொர்க் மேலே உங்களுக்கு எஸ்னா எஸ், நோனா நோன் கொடுத்துட்டு இதுக்குள்ளே போய்க்கோங்க. நான் வந்து எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுங்க. அப்புறம் வந்து கான்ஃபிகர் இந்த பேக்கேஜ் மேனேஜர் ஸ்டார்ட். ஸோ இதில் வந்து இன்ஸ்டால் இந்த கப் பூட் லோடர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இப்போ கப் ஃபைல்ஸ் ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஸ்டா கப் ஹார்ட் டிஸ்கில் வந்து எஸ்ஆர் நோ கேட்கும். மாஸ்டர் பூட் ரெக்கார்டுக்கு எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதில் வந்து dev/sd அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் அதில் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஃபினிஷிங் தி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கும். இதோட வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்ச காலி வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. இவங்களோட இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் தான். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தோன்னா ஃபைனல் இன்ஸ்டாலேஷன் முடியும். கொஞ்சம் அதோட ப்ளை பேக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ இன்ஸ்டாலுக்கு யூஸ் பண்ண ஃபைல்ஸ் ஃபுல்லாத்தையும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து சிஸ்டம் வந்து ரீபூட் ஆகும். ரீபூட் ஆனால் நான் ஃபஸ்ட்டு காலேஜ் GNU Linux கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னா சம் டேட்டாஸ் ஃபஸ்ட்டில் வந்த மாதிரி சம் டேட்டாஸ் போயிட்டுருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் விண்டோ. யூசர் நேம் நீங்கள் இங்கே கொடுத்த யூசர் நேம் வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் காலியோட மெயின் பேஜ்.